இந்த பகுதியை உங்களுக்கு வழங்குவோர் பூர்ணிஸ் பொட்டிக், சென்னை. குழந்தைகளை காமிக்கலாமா பயமா இருக்குப்பா. எடுத்துக்கோங்க யோசனை குழந்தைகளை காமிக்கலாமா. அது டீச்சர் காட்டிக்கிறாங்க. அது டீச்சர் காட்டுறாங்க. 11 மணிக்கு லீவ் போகிறாங்க. யாரு விஜய் மாமா குழந்தைகளும் விஜய் மாமாக்கு எதிராக மாறிச்சு. ரிப்போர்ட் விஜய் மாமா எனக்கு யாருமே இல்லை, எங்கள் அம்மா மட்டும்தான் இருக்காங்க. எங்கள் மாமாவும் 10 நாளுக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. 2 வருஷம் முன்னாடி எங்கள் அப்பாவும் எனக்கு யாருமே இல்லை. எங்கள் அம்மாவோட அண்ணன் என்னை இறந்துட்டாங்க. இதுதான் என்னோட மாமா. எல்லாருக்கும் எனக்கு வேலை கொடுங்க. எங்கள் அம்மாவுக்கு வேலை கொடுங்க. நீங்கள் வந்து தண்ணி கொடுத்தாதான் நாங்கள் ஒன்றும் வாழ்க்கை நிற்குவோம். ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. வாங்க விஜய் அம்மா, வாங்க. வாங்க விஜய் மாமா. இங்க வந்துட்டு தேர்வு எழுதினவங்க பெண்கள்ல வந்துட்டு 80%, அதுல பாதி பேர் சிங்கிள் பேரண்ட்ஸ், பாதி பேர் ஓடி, 200க்கும் மேற்பட்டவங்க வந்துட்டு மாற்றுத்திறனாளிகள். ஸோ வந்துட்டு வேலை போட்டு கொடுங்க. நீங்கள் வந்துட்டு இங்கே வந்து எங்களுக்காக ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தாதான் நாங்கள் வந்துட்டு இங்கே உண்ணாவிரதத்தை நிறுத்துவோம். உங்களை நம்பி வந்திருக்கோம். எங்களுக்கு வாழ்க்கை கொடுங்க, ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க விஜய் மாமா. 21,000 குடும்பங்கள் உங்களுக்காக காத்திருக்கு. வாங்க விஜய் மாமா. விஜய் மாமா சீக்கிரமா வாங்க, உங்களுக்காக காத்திருப்போம். நாங்க தளபதியின் கண் அசைவிற்காக கண்ணீருடன் காத்திருக்கிறோம். வணக்கம் விஜய் மாமா. நான் குழந்தைய இருக்கும் போதுலேருந்து எங்க அம்மா படிச்சு எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிட்டே தான் இருக்காங்க. ஆனாலும் எங்க அம்மாவுக்கு வேலை கொடுக்கல. தகுதி தேர்வில் பாஸ் ஆனா வேலைன்னு சொல்லியிருந்தாங்க. எங்க அம்மாவும் பாஸ் ஆனாங்க, ஆனாலும் வேலை கொடுக்கல. அதுக்கப்புறம் நியமன தேர்வில் பாஸ் ஆனவங்களுக்கு வேலைன்னு சொல்லியிருந்தாங்க. எங்க அம்மாவை நம்பி படிச்சு எக்ஸாம் எழுதி பாஸ் ஆனாங்க. அப்ப கூட எங்க அம்மாவுக்கு வேலை கொடுக்கல. இப்ப கூட எங்க அம்மா ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்த்தாங்க. அவங்க மாசம் சம்பளம் எவ்வளவு உங்களுக்கு தெரியுமா? வெறும் 6,000 ரூபாய் தான். அதனாலதான் சொல்றேன் விஜய் அங்கிள், உங்க அம்மாவுக்கும் உங்களுக்கு எல்லா டீச்சருக்கும் நீங்க கண்டிப்பா வேலை கொடுப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஒரு காலத்துல பிற்படுத்தப்பட்டவர்களே பட்டியலத்தை சார்ந்தோருக்கு கல்வி மறுக்கப்பட்டது. எனவே போராட்டத்தின் காரணமாக அரசாங்கம் பள்ளியை திறந்தாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, அரசு பள்ளிகள் என்பது தரமற்ற பள்ளிகள் என ஒரு பிரச்சாரத்தை கார்ப்பரேட் கம்பெனிகள் முன்னெடுக்கிறார்கள், தனியார் பள்ளிகள் முன்னெடுக்கிறார்கள். அதன் விளைவாக ஆரம்ப பள்ளிகள் இன்றைக்கு தரமற்ற என்ற பிரச்சாரத்தின் காரணமாக மாணவர் சேர்க்கை குறையுது. மாணவர் சேர்க்கை குறைவதனால ஆசிரியர் தேவையில்லை என்ற கருத்தை அதிகார வர்க்க
ஆங்கிலத்தில் வந்து இன்னைக்கு பிரச்சாரம் செய்து வருகின்றார். இது முழுக்க முழுக்க ஒரு அயோக்கியத்தனமான கருத்து. இன்னைக்கு இப்ப நீலகிரி மாவட்டத்திலே பாத்தீங்கன்னா இவர்களே சொல்றாங்க கிட்டத்தட்ட 48 பள்ளியில வந்து 0 அட்மிஷன். நீலகிரி மாவட்டத்தில் இருக்கவங்க பழங்குடி சமூகத்தை சார்ந்தவர்கள். அப்ப அங்க இருக்கக்கூடிய 48 பள்ளிகள் 0 ஆயிடுச்சுன்னா அங்க யார் படிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா பணக்காரர்கள் கார்பரேட் நிறுவனத்தை சார்ந்து படிப்பதற்கு ரெசிடென்ஷியல் ஸ்கூல் உருவாக்குறாங்க. அந்த ரெசிடென்ஷியல் ஸ்கூல் முழுக்க பல லட்சக்கணக்கான ரூபாய் பணம் செலவழித்து படிக்கக்கூடிய பள்ளிகள்னா நீலகிரியோ கொடைக்கானல் போன்ற மலை பிரதேசங்களை உருவாக்குறார்கள். இந்த பள்ளிக்கூடம் உருவாவதற்கேற்ற போன்று அடுத்த நிலை சில தனியார் பள்ளி உருவாக்குவதற்காக திட்டமிட்டு அரசாங்க பள்ளியை சீரழிக்கக்கூடிய வேலையை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில சுயநல சக்திகள் மேற்கொண்டு வருகிறார்கள். அவர்கள் பலர் அரசியல் அதிகாரத்தோடு சம்பந்தப்பட்டவர்களா இருக்கிறார்கள். இவர்கள் தான் என்ன பண்றாங்கன்னா அரசு பள்ளியை மூடுவதற்காக திட்டமிட்ட சதி வேலையை முன்னெடுத்து வருகின்றார்கள். எனவே நாங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக தமிழ்நாடு அரசாங்கத்துக்கும் முதல்வருக்கும் விடுக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்றால், கடந்த ஒரு 5-6 ஆண்டுகளாக இல்ல 10 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் ஒரு 200 பள்ளிகள் மேல வந்து மூடி இருக்கிறதாக ஒன்றிய அரசாங்கமே சொல்றாங்க. ஏன் இந்த பள்ளிகள் மூடியது? ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஆரம்ப பள்ளி மூடுவதுன்னா அதற்கான பின்னணி என்ன என்பதை அரசாங்கம் ஆய்வு செய்ய வேண்டும். எந்த சதியின் பிரகாரம் இந்த பள்ளிகள் மூடப்பட்டது? இந்த பள்ளிகள் ஒழுங்கா செயல்படும் சொல்லிட்டு அதிகாரிகள் இருக்கிறார்கள். அவர்கள் அந்த வேலையை செய்தார்கள் என்று பார்த்தால் பல இடங்கள்ல அந்த வேலையை செய்யல. இதன் காரணமாக ஆரம்ப பள்ளிகள் வந்து மூடப்பட்டு கொண்டிருக்கூடியதை நம்ம பார்க்கின்றோம். எனவே அரசு வந்து ஏன் பள்ளிகள் மூடப்படுகிறது, ஏன் 0 அட்மிஷன் போறாங்கிறத உடனடியாக ஆய்வுக்கு உட்படுத்தணும். மாண்புமிகு பள்ளிக்கல்வி அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் இதுல கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என இந்த போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் தெரிவிக்கின்றோம். மதிப்புக்குரிய தோழர் மத்திய மாவட்ட செயலாளர் என் பேர் வந்து அம்பிகாங்க சார். நான் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் அம்மாவாசைப்பாளையம் ஸ்கூல் ஊர்ல இருந்து வந்துட்டு இருக்கேன் சார். நான் 2013 டெட்ல பாஸ் பண்ணேங்க சார். அதுக்கு அடுத்து வச்ச டெட்லையும் பாஸ் பண்ணேங்க சார். நியமன தேர்வையும் பாஸ் பண்ணிட்டேன் சார். 2024 என்னுடைய கணவர் வந்து இறந்துட்டார் சார். 10 நாளைக்கு முன்னாடி என்னுடைய சொந்த அண்ணன் வந்து ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. எங்க அப்பாவும் இல்லைங்க சார். எனக்கு 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க சார். எங்க அப்பா வந்து மற்ற வேலைக்கு படிக்க சொன்னாங்க. ஆனா நானு டீச்சர் வேலைக்கு மட்டும்தான் படிப்புன்னு சொல்லிட்டு படிச்சேன் சார். நான் ரொம்ப விவசாய குடும்பத்துல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு வந்தேன் சார். ஏன்னா மாதா பிதா குரு தெய்வம் அடுத்தது மாதா பிதாவுக்கு அடுத்தது குருன்ற ஒரு ஸ்தானம் இருக்கிறதுனால 4 எடுத்து அறிவித்தவன் இறைவன் ஆவான்னு சொல்லுவாங்க. 4 பிள்ளைங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுத்தனா நான் நல்லா சிறப்பா இருப்பேன். நாளைக்கு நான் இறந்துட்டாலும் எங்க வாதியார் இறந்துட்டாங்க, எங்க டீச்சர் இதை சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு பெருமை வரும் அப்படின்னு சொல்றதுக்காகவும், எங்க அப்பா ஒரு டீச்சரா இருந்து 1 மார்க்கால அவரால் அரசு பண்ணி வாங்க முடியலன்றதுக்காக என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க சார். நான் ரொம்ப மாடெல்லாம் மேய்ச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு ஆசிரியர் வேலை தான் நான் வாங்குவேன்னு சொல்லி பிடிவாதமா நான் படிச்சேன் சார். படிச்சு இன்னைக்கு ஆதரவே இல்லாம இருக்கு சார். நான் நியமன தேர்வுல பாஸ் பண்ணிட்டேன், டெட்லயும் பாஸ் பண்ணிட்டேன். ஆனா சமீபத்துல எங்க அண்ணன் வந்து ஸ்பாட்ல இறந்துட்டார் சார். பிரைவேட் பஸ் ஆக்சிடென்ட்ல. விஜய் அண்ணா உங்களை தான் நான் என்ன அண்ணா நினைக்கிறேன் சார். போன ஆட்சியில ஏதாச்சும் வேலை கிடைக்கும் சொல்ற ரொம்ப எதிர்பார்ப்பா இருந்தேன் சார். ஆனா கிடைக்கல. இந்த ஆட்சியாச்சும் எங்க எல்லாருக்கும் நியமன தேர்வுல பாஸ் பண்ண எந்த ஒட்டுமொத்த எல்லா டீச்சருங்களுக்கும் வேலை கிடைக்கணும். தொடக்கநிலை ஆசிரியர் எல்லாருக்கும் வேலை கிடைக்கணும் சார். என்னை நம்பி 3 குழந்தைங்க இருக்காங்க சார். யாருமே எனக்கு எந்த ஒரு சோர்ஸ் இல்லைங்க சார். இந்த வேலையை நம்பி மட்டும்தான் சார் இருக்காங்க. தயவு செஞ்சு வேலை கொடுங்க சார். உங்களை கெஞ்சி கேட்கிறேன் சார். இதை விட்டு எனக்கு வேற வழியே இல்லை சார். ரொம்ப கெஞ்சி கேட்கிறேன் சார் எல்லா டீச்சருங்களும். ஏன்னா பெண்களுக்கு தான் சார் தெரியும் ஒரு குடும்பத்தை நடத்துறது யாருன்னா ஒரு பெண் தான். அந்த பெண்ணுக்கு தான் சார் குடும்பத்தோட கஷ்டம் நஷ்டம் எல்லாமே தெரியும். இங்க வந்துட்டு எல்லா டீச்சருங்களுக்கும் எல்லா பெண் ஆசிரியர்களும் உடனே வேலை தாங்க விஜய் சார். கெஞ்சி கேட்டது சார். வணக்கம் ஐயா, நாங்க உங்களை நம்பி நாங்க வந்திருக்கோம். மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உங்க கையில தான் இருக்கு. எங்களோட எதிர்காலமும் உங்க கையில தான் இருக்கு. 13 வருஷமா 4 முறை தகுதி தேர்வை எழுதி எங்களை வந்து நாங்க ப்ரூவ் பண்ணிருக்கோம். அதோட சேர்த்து 2024 நியமன தேர்வும் நாங்க பாஸ் பண்ணிருக்கோம். ஆனா இது வரைக்கும் எங்களுக்கு பணி வழங்கப்படல. கடந்த ஆட்சியாளர்களால நாங்க வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கோம். நாங்க வந்து கடந்த ஆட்சியில பார்க்காத அமைச்சர்களும் கிடையாது, எம்எல்ஏக்களும் கிடையாது. ஆனா எங்களுக்கு இது வரைக்குமே பணி வாய்ப்பு வழங்கப்படல. உங்களை நம்பி நாங்க வந்திருக்கோம். நீங்க வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்ட மாதிரி நாங்களும் உங்கள்ட்ட ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கிறோம். அதாவது எங்க சம்பளத்துல எங்க ஊதியத்துல நாங்க 1 ரூபா சாப்பாடு சாப்பிடணும்னு ஆசைப்படுறோம். எங்க பெற்றவங்களுக்கு எங்களோட சம்பளத்துல நாங்க சாப்பாடு போடணும்னு ஆசைப்படுறோம். இன்னமும் அம்மா அப்பா வருமானத்திலயும் தம்பி தங்கச்சி வருமானத்திலயும் சாப்பிடுறது எங்களுக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. சுயமரியாதையோட வாழணும்னு நாங்க ஆசைப்படுறோம். தயவு செஞ்சு
எங்களுக்கு ஒரு கருணை காட்டி ஒரு சிறப்பு ஜீவம் பண்ணி எங்களுக்கு பணியாணை வழங்குங்க. எங்களோட மாற்றுத்திறனாளி ஆசிரியர்கள் வெறும் 200 சொச்சம் தான் இருக்கிறோம் நாங்க. அது அரசுக்கு பெரிய நிதி நெருக்கடியும் தராது. நீங்க எவ்வளவு போஸ்டிங் போட்டாலும் பரவாயில்லைங்க சார், அதுல எங்களோட மாற்றுத்திறனாளி ஆசிரியர்களுக்கு முழுமையா நீங்க பணி வழங்கணும். அதாவது நாங்க எங்களோட சாதாரண ஒரு சின்னதா ஒரு வேலை செய்யணும்னு நினைச்சா கூட உங்களால செய்ய முடியுங்களா? நீங்க அதுக்கு நீங்க இந்த வேலைக்கு எப்படிமா நீங்க செய்வீங்கன்னு கேக்குறாங்க. ஒரு பால் கடையில நான் போய் பால் வேலை கேட்டப்போ என்னைய ரொம்ப என்ன அக்கா இங்க வெயிட் எல்லாம் கொஞ்சம் தூக்கி இறக்குற மாதிரி இருக்கும்ப்பா, அதனால நீங்க வேணாங்க அப்படின்னு சொல்லாம சொன்னாங்க. இருந்தாலும் பரவாயில்லன்னு நான் வந்துட்டேன். ஆனா எங்களை மறுபடியும் ஒரு சோதனை எலியா சோதிச்சு தேர்வுன்னு ஒண்ணு வச்சிடாதீங்க. நாங்க பரிசோதனை எலிகளாதான் இதுவரைக்கும் அரசால நாங்க சோதிக்கப்பட்டு இருக்கோம். 3 முறை புத்தகத்தை மாத்தினாங்க. அதுக்கு நாங்க தயாரா இருந்து தேர்வு எழுதணும், தேர்ச்சியும் பெற்றுட்டோம். ஆனா வெறும் தேர்வு மட்டுமே எங்க வாழ்க்கையை கொடுத்துருங்களா? பணியானை வழங்கினாதானே எங்க வாழ்க்கையை நாங்க வாழ முடியும். உங்களை நம்பி வந்திருக்கேன், எங்களை கைவிட்டாதீங்க சார். ஏற்கனவே கருணாநிதி ஐயா ஆட்சியில சிறப்பு ஜீவம் மூலமா மாற்றுத்திறனாளி ஆசிரியர்களுக்கு பணி வழங்கி இருக்காங்க. அது ஒரு முன்னுதாரணமா உங்களுக்கு நான் சொல்றேன். உங்களால எங்களோட வாழ்க்கையை மீட்டெடுக்க முடியும். எங்களுக்காக நீங்க சமூக நீதியை நிலைநாட்டுவீங்கன்னு நினைக்கிறோம். எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, எங்க வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுங்க சிஎம் சார். என் பேர் ரஞ்சனிங்க சார், நான் கரூர்ல இருந்து வரேன். இந்த பகுதியை உங்களுக்கு வழங்கியோர் சாய் சங்கரா அக்யூட் கேர், லா ஆஃப் அட்ராக்ஷன், சென்னை வலசரவாக்கம். இந்த பகுதியை உங்களுக்கு வழங்கியோர் அசீனா மேக் ஓவர் அண்ட் ஆரிவர், ராமநாதபுரம்.